கோவிலுக்கு கோலம் போட்டு எல்லா பூஜையையும் முடிச்சாச்சு துர்கா. இப்ப நீ செய்ய போற விளக்கு பூஜை பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது 4வது பரிகாரம் மட்டும்தான். அந்த 4வது பரிகாரத்தையும் எந்த குறையும் இல்லாம நிறைவேற்றி முடிச்சிட்டோம்னா அடுத்து நாம நினைச்ச மாதிரியே மாசாணி அம்மனோட கோயில் நட தானா திறக்கும். அதுக்கப்புறம் நாம வேப்பிலை திருவிழாவை நல்லபடியா நடத்திடலாம் துர்கா. நீ சொல்றது சரிதான் கௌரி. இப்பதான் என்னோட மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அம்மாடி துர்கா, அம்மா இப்ப நீ பண்ண போறது நாடியம்மனுக்கு 3வது பரிகாரம். இதுவரைக்கும் நீ பண்ண அந்த 2 பரிகாரத்தை விட இந்த பரிகாரம் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப சிரமமான பரிகாரமா இருக்கும். என்னோட மாசாணி அம்மாவோட கோயில் நடைய மறுபடியும் திறக்கிறதுக்காக எப்படிப்பட்ட கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் அத நான் சந்தோஷமா செய்யறேமா. அதனால என் ஆயுசே முடிஞ்சாலும் அத பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. அந்த அம்மனுக்காக உன் உயிரையே கொடுக்க நீ தயாராகும் போது அந்த அம்மன் எப்படி உன்னை கைவிடுவா துர்கா? அம்மா, அது ஆபத்தான பூஜைன்னு சொன்னீங்களே, அந்த பூஜையை என் துர்கா எப்படி பண்ணணுங்கிற ஐதீகத்தை சொல்லுங்க. ஊரு ஓரத்துல இருக்கிற அம்மனோட தெப்ப குளத்துல கையில விளக்க ஏத்திக்கிட்டு அந்த விளக்குல இருக்க எண்ணெய கொஞ்சம் கூட கீழே சிந்த விடாம அந்த நாடியம்மன் கோவில் குளத்துல இருக்கிற கடைசி படிக்கட்டுல போய் நின்னு அங்க இருக்கக்கூடிய கலசத்துல பூஜை பண்ணி ஊத்திட்டு வரணும். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா நல்லபடியா முடிச்சிடுறேன். நல்லதே நடக்கும். அம்மா மாசாணி அம்மா, இந்த பரிகாரம் நல்லபடியா நடந்து முடியணும். என்னோட சின்னையா, கௌரி, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கணுமா. அதுக்கு நீதான் என் கூடவே இருந்து எனக்கு வழி நடத்தணும். வீணா, எனக்கு என்னவோ அவ அந்த பரிகாரத்தை பண்ணிடுவான்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? இல்ல அத்த, அதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா இவ பண்ண மாட்டா. வீணா, இந்த பரிகாரத்தை அவளால முடிக்க முடியாதுன்னு எதை வச்சு நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? ஷோ அத்த, இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவ சாகணும்னோ இல்ல இந்த பரிகாரத்துக்கு இடையூறு பண்ணணும்னோ ஸ்பெஷலா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அத்த. ஒரு விஷயம் தெரியுமா, குளத்துக்கு பரிகாரம் பண்ண இந்த துர்கா தனியா தான் போவா. நான் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி கலசத்தை குளத்துல வைக்க சொன்னதே நான் தான். துர்கா அந்த குளத்துக்கிட்ட போறப்ப ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரவுடி வெற்றி இவள அப்படியே தூக்கிட்டு அவ கழுத்தை நெரிச்சு குளத்துல முக்கி கொன்னு போட்டுருவான். அதோட 4வது கொலை ஆயிடும். என்ன வீணா சொல்ற? ஆமா அத்த, பிளான் எல்லாம் பக்காவா போட்டாச்சு. சக்தி. அம்மாடி துர்கா, இந்த எண்ணெயை எடுத்துட்டு போய் குளத்துல இருக்கிற கலசத்துக்கு பக்கத்துல சாமிக்கு விளக்கு போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி கலசத்துக்கு கற்பூர தீபாராதனை காட்டி அந்த கலசத்தை எடுத்துருவோமா. செந்தூரம் சூடி வந்தாளே தேவி, காட்டை பூக்காடலாக்கினாலே வேண்டுதல் என்று வெகுஜனம் நின்று வந்ததே வந்தாரை வாழ வைப்பாளே சக்தி.
இவ தான் வெற்றி அண்ணன் சொன்ன பொண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளை எப்படியாவது தூக்கணும். தண்ணிக்குள்ளேயே இவளை பிடிச்சி இழுத்து இவ கதையை முடிச்சிடணும். கொடுமா. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. சக்தி தாயே. வீணா, உன்ன அந்த வெற்றி இவளை கடத்திடுவா, கதையை முடிச்சிருவான்னு ரொம்ப பில்டப்பா சொன்ன. நீ சொன்னதையெல்லாம் நம்பி நானும் என்னென்னவோ கற்பனை பண்ணி வச்சுட்டேன். ஆனா இவ என்னடானா ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில எடுத்த ஆப்பிள் மாதிரி இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கா. ஷோ அத்தை, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஷோ, உன்னை நம்பி இறங்குறதும் ஆத்துல மண் குதிரையை நம்பி இறங்குறதும் ஒண்ணுதான். எந்த ஒரு காரியத்துக்கு நீ அதிகமா பில்டப் கொடுக்கறியோ அப்பவே எனக்கு தெரியும் இது சத்தியமா உருப்படாதுன்னு. இல்ல அத்தை, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அந்த வெற்றி சாதாரண ஆள் கிடையாது. கை நீட்டி பணம் வாங்கிட்டானா அதை கண்டிப்பா செஞ்சு முடிக்கிற ஆள் தான். ஓட போடி. நீதான் எப்ப பார்த்தாலும் வெற்றி வெற்றின்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. அந்த காரியத்தை எல்லாம் அவன் ஒழுங்கா செஞ்சு முடிப்பானான்னு அப்பவே சந்தேகப்பட்டு நான் உன்கிட்ட கேட்டேன். ஆனா நீதான் வெற்றி தொட்ட காரியெல்லாம் வெற்றியில தானு பில்டப்லாம் கொடுத்த. ஆனா இப்ப பாரு, எல்லாமே தலைகீழா நடந்துருச்சு. துர்கா, நீ நல்லபடியா இந்த பரிகார பூஜையை முடிச்சிட்ட.
இதுக்கு அப்புறமா வர அடுத்து இருக்கிற பரிகாரத்தையும் நீ செஞ்சு முடிச்சிட்டன்னா நம்ம நினைச்ச மாதிரியே வேப்பிலை திருவிழாவை நம்ம நடத்திடலாம். என்ன திடீர்னு இப்ப வந்து இப்படி கேக்குறீங்க? ஏற்கனவே ஊருக்குள்ள பயங்கர பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க பாட்டுக்கு திடீர்னு நலத்திட்ட உதவி கொண்டு வரணும், அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட ஆர்டர் வாங்கணும், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல தம்பி. ஐயா, இந்த கிராமத்து மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு தானே அவர் கேக்குறாரு. அதுக்கு ஏன் நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தர்மகர்த்தவா இருந்து இந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்து நடத்துங்க ஐயா. இதோட மொத்த புண்ணியமும் உங்களுக்கு தானே வந்து சேரும். இந்த மக்களுக்கு உங்களால ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும். ஏற்கனவே ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க இப்ப பண்ண போறது ஒரு நல்ல காரியம். அதனால தயவு செஞ்சு இந்த நல்ல காரியத்துக்கு சம்மதம் சொல்லுங்க ஐயா. இத பாருமா, ஏதோ உன் தங்கச்சி இறந்து போயிட்டான்னு அன்னைக்கு நீ கெஞ்சி கேட்டு காரியம் பண்ணணும்னு சொன்னதுனாலதான் உன்னை நாங்க இந்த ஊருக்குள்ளேயே வரவிட்டோம். ஆனா இப்ப என்னடானா உன் இஷ்டத்துக்கு ஊருக்குள்ள என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. இத பாருமா, எனக்கு என்னமோ இது சரியா இருக்கும்னு தோணல. ஐயா, நலத்திட்ட உதவி பண்ணணும்னு சொன்னது என்னோட ஆசை கிடையாது. செத்து போன என் தங்கச்சி செவந்தியோட கடைசி ஆசை. இந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு அவ அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ விதி இந்த ஊர்லயே இறந்துட்டா. அவ கடைசி ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் இந்த மக்களுக்கு இந்த நலத்திட்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கிராமத்துக்கு ரோடு போட்டு பஸ் விடணும்னு மனு எழுதி போட்டிருக்கோம். அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சில தகவல் எல்லாம் கேட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. இப்ப இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கூடவே ஃபிங்கர் பிரிண்டும் எடுத்து கொடுத்தோம்னா அடுத்த 10 நாளுக்குள்ள அதுக்கான வேலை எல்லாமே நடக்கும். நம்ம கவர்மெண்ட்ல இப்போ ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. அதை நாம இப்ப சரியா பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தினா நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழா முடிஞ்சதும் ரோடு போட ஆரம்பிச்சு பஸ்ஸையும் விட்டுருவாங்க. அதனாலதான் உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேக்குறேன், என் தங்கச்சி செவந்தியோட கடைசி ஆசைய நிறைவேத்துங்க. அப்பதான் அவளோட ஆத்மா சாந்தி அடையும். மத்தபடி எனக்கு இதுல எந்த தனிப்பட்ட ஆசையும் இல்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்மா. ஆனா அசலூர் அதிகாரிங்க யாருமே இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுமா. இத பாரு, உன்னை இந்த ஊருக்குள்ள அனுமதிச்சதே உன் தங்கச்சிக்காகத்தான். இங்க பாருங்க, இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும். என் தங்கச்சியோட கடைசி ஆசை நிறைவேறணும். அதுக்காக தான் நான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். என்னோட நியாயமான கோரிக்கைய அசோக் கிட்ட நான் சொன்னேன். அவரும் எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாரு. இப்போ நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணுங்கய்யா. பெரியப்பா, நீங்க தான் இதுக்கு உதவி செய்யணும். உங்க தலைமையில இப்படி ஒரு நல்ல காரியம் கண்டிப்பா நடக்கணும் பெரியப்பா. தர்மகர்த்தா, ஐயா, எனக்கு தெரிஞ்சு இப்ப அவங்க எதுவும் தப்பா கேட்கலையே. ஏதோ ஊருக்குள்ள ஒரு நல்ல காரியத்துக்கு தானே கேக்குறாங்க. அதையே நீங்க பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க கேக்குறத நாம செஞ்சிடுவோம். நன்றிங்கய்யா. தேங்க்ஸ் பெரியப்பா. வாங்க. ஐயா, எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா செவ்வந்திக்காக வந்த மாதிரி தெரியலையா? இருக்கட்டும் தர்மகர்த்தா, வந்த பொண்ணு நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இந்த ஊருக்குள்ள தானே இருக்கு. நம்மள மீறி அதால என்ன பண்ணிட முடியும்? பாத்துக்கலாம். Maya
ஹலோ, கைரகெல்லாம் நான் வைக்க மாட்டேன். நான் எழுத படிக்க தெரிஞ்சவன். அதனால நீங்க கொடுக்குற பாம நான் படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடுவேன். இங்க பாருங்க, நீங்க கையெழுத்தே போட்டாலும் அதுக்கு பக்கத்துல உங்க கைரேகையையும் வைக்கணும். ஏன்னா கையெழுத்த கூட போலியானதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா கைரேகையை அப்படி சொல்ல முடியாது. அதுக்காக தான் கவர்மெண்ட் கைரேகையை கேக்குறாங்க. சரி, நான் சொல்றத மீறி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னங்க, இந்த ஃபார்ம்ல இருக்கிறத படிச்சு பார்த்துட்டு அப்புறமா கையெழுத்து போடுங்க. அகிலா, நான் எதுக்கு போடணும்? போய் கையெழுத்து போடு. அண்ணி வாங்க. அம்மா வாங்க. நான்லாம் எதுலயும் போட மாட்டேன். அம்மா வாங்கம்மா. சின்ராசு, கௌரி, துர்கா, மேடம் நானும் போட்டுறேன் மேடம். மேடம், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நீங்க மட்டும் இல்லைன்னா சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா இது எதையுமே என் ஒருத்தனால செஞ்சிருக்க முடியாது. இப்ப நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போறோம் மேடம்? இப்ப கலெக்ட் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சு அதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிற கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுதா அதை செக் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டது இந்த ஒரே ஒரு ஹெல்ப் தான். அதுக்காக இவ்வளவு தூரம் வந்து மெனக்கட்டு இதெல்லாம் பண்றத பாக்குறப்போ உங்க மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகமாகுது மேடம். அசோக், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. கண்டிப்பா என்னோட கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். துர்காவையும் கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். ஏன்னா இது எனக்கு மாசாணி அம்மன் கொடுத்த உத்தரவு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ அனுப்புன அந்த 2 ஆளுங்களும் சுத்த வேஸ்ட். நீ எல்லாம் ஊருக்குள்ள பெரிய ரவுடின்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எது பண்ணாலும் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு ஓவர் பில்டப்பா பேசின. நீ அனுப்புன ஆளுங்களும் வேஸ்ட். துர்காவை கொலை பண்ணி தூக்கி போடுறதுக்காக கை நீட்டி காசு வாங்கினல, அதுல ஒரு பைசா நான் ஏதாவது கம்மியா கொடுத்தனா? நீ அதிகமா பணம் கேட்டதுக்கு நான் ஏதாவது உன்கிட்ட பேரம் பேசினா நீ கரெக்டா வேலையை முடிப்பேன்னு பெருமையா சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட ஒர்த் இல்லைன்னு இப்பதான் எனக்கு தோணுது. மேடம்,
ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஒத்துக்கிறேன். அதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க மேடம். செய்யற தொழில தெய்வமா நினைக்கிறவன் தான் இந்த வெற்றி. அதான் உன் தொழில் லட்சணத்தை இப்ப பார்த்தனே. அந்த துர்கா பாக்குறதுக்கு தான் ரொம்ப சைலண்டா இருப்பா. ஆனா அவ ரொம்ப பக்கா கேடி, பெரிய தில்லா லங்கடி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவளை ரொம்ப ஈஸியா போட்டு தள்ள முடியாது. வீணா, ஒன்னு போய் முழுசா நம்பினே பாரு, என் புத்திய நானே செருப்பால் அடிச்சுக்கணும். நீயும் இந்த வெற்றியும் சேர்ந்து ஏதோ பெரிய ஏழ்றைய இழுத்து விட போறீங்கன்னு நினைக்கிறேன். நீ என்னமோ இந்த வெற்றி பெரிய ரவுடி, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவான்னு சொன்ன. ஆனா இங்க பார்த்தா ஒண்ணுமே காணுமே. இவனை நம்பினதுக்கு நாமளே டைரக்டா களத்துல இறங்கி இருந்தா கூட அவ கதையை முடிச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். போதும் மேடம், கொஞ்சம் நிறுத்துங்க. எதுக்கு ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க? இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசுறீங்க, இந்த வெற்றி வேற மாதிரி ஆயிடுவான். ஆமா, உன்னோட வெட்டி வீராப்பு சவடால் எல்லாத்தையும் எங்க கிட்ட காட்டு. ஆனா அந்த துர்கா விஷயத்துல ஒன்னத்தையும் காட்டிடாத. புல்ல பூச்சி மாதிரி இருக்கிற அந்த துர்காவையே உன்னால நசுக்க முடியல. ஆனா என்கிட்ட வந்து உன் வீரத்தை காட்டுறியா? மேடம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இதை எடுத்தோ கவுத்தோம்லாம் பண்ண முடியாது. யார் கண்ணிலையும் படாம இந்த காரியத்தை முடிக்கணும். தப்பி தவறி கூட யாராவது பாத்துட்டாங்கன்னா சந்தேகமாயிடும் மேடம். அதனாலதான் டைம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ராத்திரியே நீங்க சொன்ன மாதிரி அந்த துர்காவை கடத்தி ஊருக்குள்ள எப்படி கொலை நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி கொன்னு அவளை தூக்கி வீசிடுறோம். அது மட்டும் நடக்கலன்னா உங்ககிட்ட நான் வாங்கின பணத்தை திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துறேன். போதுமா? அது வரைக்கும் தேவையில்லாம என்னை பத்தி தப்பா பேசாதீங்க. நான் வரேன். ஏண்டி வீணா, இவனை நம்ம பெரிய ரவுடின்னு நினைச்சோம். இவன் என்னடானா இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டு டென்ஷனா பேசிட்டு போறான். வீணா, இவன் ஒழுங்கா பண்ணி முடிப்பானா? எனக்கு என்னமோ இவன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இவன் கண்டிப்பா பண்ணிடுவான். நீங்க வேணா பாருங்க, உறுதியா அவன் துர்காவோட கதையை முடிச்சிருவான். வாங்க போலாம். துர்கா, 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 வாங்க சின்னையா, உட்காருங்க. இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல கண்ணை மூடு. ஏன் சின்னையா, எதுக்கு கண்ணை மூடணும்? ஏன் காரணம் சொன்னதா கண்ணை மூடுவியா? அப்படிலாம் இல்ல சின்னையா, திடீர்னு கூப்பிட்டு கண்ணை மூட சொன்னீங்களே, அதான் ஏன்னு கேட்டேன். இப்பெல்லாம் என்னென்னமோ சொல்றீங்க, என்னென்னமோ செய்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நீங்க சொல்றீங்க, நான் கண்ணை மூடிக்கிறேன். துர்கா, வாக்கு கொடுத்தா அதை கரெக்டா காப்பாத்தணும். கண்ணை மூட சொல்லிட்டா இப்படி ஒரு கண்ணை திறந்து பார்க்க கூடாது, ரெண்டு கண்ணையும் மூடு. சரிங்க சின்னையா, கண்ணை மூடிட்டேன். கண்ணை மூடியே இருக்கணும், திறக்க கூடாது. அப்படியே நில்லு. இப்ப கண்ணை திறந்து பாரு. என்ன சின்னையா இதெல்லாம்? அன்னைக்கு நான் ஒரு செயினை உனக்கு கிஃப்ட் பண்ணிருந்தேன்ல, அந்த செயின்ல இந்த மாதிரி டாலரை போட்டா ரொம்ப அழகா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். துர்கா, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல சின்னையா, நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு சின்னையா. ஆமா, என்ன சின்னையா திடீர்னு இதெல்லாம்? அது உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு துர்கா. ஆனா நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். அதனால்தான் நான் உனக்கு gift வாங்கி தர மாதிரி இந்த டாலர்ல ட்ராக்கரை செட் பண்ணியிருக்கேன். சின்னையா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. நீ தானே அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்த, அவர் அப்பப்ப எனக்கு ஏதாவது gift வாங்கி என்னை எப்பவும் சந்தோஷப்படுத்துவாருன்னு.
ஆனா இப்ப நான் உனக்கு gift வாங்கி கொடுத்தா ஏன் எதுக்குன்னு திருப்பி கேள்வி கேக்குற? நான் வாங்கி கொடுத்தத ஆசையா நீ கழுத்துல போடுவேன்னு பார்த்தா கேள்வி மேல கேள்வியா கேக்குற. நான் வாங்கி கொடுக்கறது உனக்கு பிடிக்கலையா? என்ன சின்னையா நீங்க போய் இப்படிலாம் கேக்குறீங்க? அப்புறம் என்ன? அப்படிலாம் எதுவுமே இல்ல. இதோ உடனே போட்டுக்கிறேன். ஆ, இருங்க, இந்தாங்க. கொடு. என்ன பார்த்துட்டு இருக்க? இங்க காட்டு, நானே ட்ரை பண்றேன். இரு, நான் காட்டுறேன். வா, இரு மாட்டுறேன். இரு, கொஞ்சம் டைட்டா போட்டாதான் அவராம இருக்கும். சூப்பர். நீயே பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அம்மா, என் பிறப்பு ரகசியத்தை சொன்ன நீங்க என்னை சுத்தி நடக்க போற இவ்வளவு பிரச்சனைய பத்தி ஏமா என்கிட்ட சொல்லல? கௌரி, மகாபாரதத்துல சிவபெருமான் ஒரு வேடனா தோன்றி அர்ஜுனனோட வல்லமைய பரிசோதிச்சு அவனுக்கு தன்னோட பசு பதாஸ்திரத்தை வரமா கொடுத்து அருள் புரிஞ்சாரு. அதே மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விதியோட விளையாட்டுல அந்த அம்மன் உன் துர்காவோட வல்லமைய பரிசோதிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால எல்லா நிலைமையும் தன்னால மாறும். இது காலத்தோட கட்டாயம். நீங்க சொன்ன மாதிரியே என்னோட துர்கா 3 பரிகாரத்தையும் பயபக்தியோட நிறைவேத்திட்டாமா. ஆனா 4வது பரிகாரத்தை பண்ண போறது துர்கா இல்ல, நீதான் கௌரி. என்னம்மா சொல்றீங்க? நானா 4வது பரிகாரத்தை நிறைவேற்ற போறேன்? ஆமா கௌரி, அந்த சொக்கப்பான வதம் பரிகாரத்தை நீதான் நிறைவேற்றணும். அது என்னம்மா சொக்கப்பானவதம்? கைலாய மலையிலிருந்து தவம் புரிவதற்காக பார்வதி தேவி பூலோகத்துக்கு அகிலாண்ட நாயகியா அந்த மாசாணி அம்மனா வந்து சேர்றாங்க. வந்த அந்த அம்மன் காவேரி நதியிலிருந்து நீரை கையில எடுத்து தூய அன்போடு இறைவனை நினைக்க சிவன் நீர் வடிவம் எடுத்து செழுநீர் திரள்நாதராக அருள் பாலிச்சாரு. அந்த நேரத்துல சில துஷ்ட சக்திகள் அம்பிகை வடிவமான அம்மனுக்கு இடையூறு கொடுக்கறதுக்காக சில துஷ்ட காரியங்களை செய்ய ஆரம்பிக்குது. இதனால பொறுமை இழந்த அந்த மாசாணி அம்மன் காளியா அவதாரம் எடுத்து தீய சக்திகளை வதம் செஞ்சு நெருப்புல எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. அதனால இந்த சொக்கப்பான வதத்தோட நோக்கமே துஷ்ட சக்திகளை அழிச்சு அந்த இடத்த சுத்தமாக்குறது தான். சரிங்கம்மா, அந்த பரிகாரத்தை நான் எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. துர்மரணங்களை தடுத்து நிறுத்தணும்னா முதல்ல இந்த ஊருக்குள்ள இருக்கிற துஷ்ட சக்திகளை அழிச்சாகணும். அப்படி நடந்தா மட்டும்தான் வேப்பல திருவிழா எந்த பாதகமும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியும். அதுக்கு மாசாணி அம்மன் உருவத்துல அந்த துஷ்ட சக்திகளை எல்லாம் எரிச்சு சாம்பலாக்க போறது நீதான் கௌரி. அம்மா, மாசாணி அம்மா உருவத்துல நான் எப்படிம்மா இந்த காரியத்தை செய்ய முடியும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. கௌரி, நீதான் மாசாணி அம்மன் வேஷம் போட்டு அந்த மொத்த துஷ்ட சக்தியையும் அழிக்கணும். உன் கையால சொக்கப்பானைய நெருப்பு வச்சு கொளுத்தணும். அந்த நெருப்புல எல்லா தீய சக்தியும் தீக்கு இரையாயிடும்.
சரிங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே அந்த பரிகாரத்தை பண்றேம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு உண்டு. வரேம்மா. டேய், இவ தாண்டா வெற்றி நான் சொன்ன பொண்ணு. ஊர்ல எல்லாரும் தூங்குற நேரம். இந்த ஜாமத்துல இவளை தூக்குனா ஏன் கேட்க ஒரு நாதி இருக்காது. நீ சொல்றதா சரின்னு எனக்கு தோணுது. இப்பயே அவளை போய் தூக்கலாம். சரிவா, போலாம். காலனையா, அந்த கௌரி மட்டும் சொக்கப்பான வதத்தை செஞ்சு முடிச்சா இத்தனை நாளா நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீண் போயிடுமையா. அதுக்கப்புறம் அந்த கௌரிய எப்பவுமே பலி கொடுக்க முடியாதபடி ஆயிடுமையா. இப்ப அடுத்து என்னையா பண்ண போறோம்? முதல்ல நீ ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க. நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச குறிப்புகள்ல இந்த மாதிரி இப்படி ஒரு ஜாதகத்துல பிறந்தவங்கள அவ்வளவு சீக்கிரமா பிரச்சனைகள் எதையுமே சந்திக்காம பலி கொடுத்துட முடியாது. நமக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் தாண்டித்தான் அந்த கௌரிய பலி கொடுக்கணும். சொக்கப்பாட வதை நடந்தா தானே அந்த கௌரி பிரச்சனை இல்லாம இருப்பா. ஆனா நாளைக்கு நடக்க போற சொக்கப்பாட வதத்தை அவ நடத்த விடாம இந்த காலை தடுத்து நிறுத்துவான். நாளைக்கு துர்காவுக்கு பெரிய பிரச்சனை வெடிக்கணும். அதுல ஊரு மக்கள் எல்லாம் தெரிச்சு சிதறணும். கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராம நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் தீய சக்தியோட ஆட்சி இந்த ஊருக்குள்ள இன்னும் அதிகமா வலுப்பெறும். அதுக்கப்புறம் நாம நினைச்சது எல்லாமே கைகூடும். என்ன மேடம் சொல்றீங்க? கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அசோக், இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நீங்களும் பாருங்க. என்ன மேடம் ரிப்போர்ட்ஸ் இப்படி வந்திருக்கு? அதான் அசோக், எனக்கும் இப்ப வரைக்கும் புரியல. இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்டையும் அந்த கொலையாளியோட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா இப்போ வரைக்கும் எதுவுமே மேட்ச் ஆகல. மேடம், எங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையான கொலையாளி இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான்னு என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது. வாங்கயா. என்னாச்சு? எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க தர்மகர்த்தா? எதுவா இருந்தாலும் காலையில பேசிருக்கலாம்ல. இல்லையா இல்ல. எதுக்கு இந்த ராத்திரி நேரத்துல இவ்வளவு அவசரமா என்ன கிளம்பி வர சொன்னீங்க? ஐயா, அது இத பாருங்க, நீங்க போன்ல கிட்ட பேசுறப்பவே ரொம்ப பதட்டமா இருந்தீங்க. அதை கேட்டு நானும் கூட என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவசரமா கிளம்பி வந்தேன். என்ன சொல்றீங்க தர்மகர்த்தா? ஆமாங்கய்யா, எனக்கு இந்த 2 நாளாவே அப்படி தோணிக்கிட்டே இருக்கு. என்னோட உள் மனசும்
ஏதோ ரொம்ப தப்பா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஏற்கனவே இங்க எல்லாம் தப்பு தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. இதுல போய் புதுசா நீங்க வேற குண்டு தூக்கி போடுறீங்க. ஆனா எனக்கு என்னவோ நீங்க சொல்ற மாதிரி இருக்காதுன்னு தோணுது. இல்ல ஆவுடைய பணையா, நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப மேலோட்டமா பாக்குறீங்க. ஆனா நான் ரொம்ப ஆழமா சந்தேகத்தோட பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னோட கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா போலீஸ் நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்குமையா. எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஐயா, மனசுக்குள்ள தோன்ற எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் கொடுக்க முடியாதுங்க ஐயா. இத பாருங்க, தொடர்ந்து ஊருக்குள்ள ஒவ்வொரு வயசு பொண்ணா இறந்துகிட்டே இருக்காங்க ஐயா. ஊருக்குள்ள இருக்கிற எல்லார்கிட்டையும் இது தெய்வ குத்தம்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் இன்னும் பாதி பேரு அந்த துர்காவுக்கும் கௌரிக்கும் தான் ஆதரவா இருக்காங்க. பத்தாததுக்கு உங்க தம்பி மக அசோக் நேத்து பேசுறப்ப இது அம்மனோட கோபம் எல்லாம் இல்ல, யாரோ திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்காங்க, அதனால போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள இந்த ஊருக்குள்ள வர வச்சு விசாரணை ஆரம்பிக்கணும்னு சொன்னார்ல, அதை நீங்க மறந்துட்டீங்களா? அசோக் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன தர்மகர்த்தா நீங்க? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி நீங்க சொல்றது இருக்கு. இப்படி பயப்படுறீங்க? ஐயா, நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாதியா? ஆனா நீங்க உங்க கண்ணால பாக்கறப்ப அப்பவே நமக்கு தர்மகர்த்தா நம்மளை எச்சரிக்கை பண்ணாருன்னு நீங்களே யோசிப்பீங்கயா. அசோக், இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. எல்லார்கிட்டயும் ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கறதுக்காக நாம நடத்தின கிராம நலத்திட்டத்துல 2 பேர் மட்டும்தான் விடுபட்டு போயிருக்காங்க. இல்ல மேடம், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லார்கிட்டயுமே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வாங்கியாச்சு. இல்ல அசோக், கொஞ்சம் நல்லா டீப்பா யோசிச்சு பாருங்க. ஒண்ணு உங்க பெரியப்பா, இன்னொன்னு தர்மகர்த்தா. இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை தவிர மத்த எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எடுத்தாச்சு. அப்படின்னா கொலையாளியா இருக்க போறது உங்க குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரா இருக்கலாம். இல்ல அந்த தர்மகர்த்தாவா கூட இருக்கலாம். மேடம், என்ன மேடம் தலையில குண்டு தூக்கி போடுறீங்க? என் ஃபேமிலியில இருக்க யாரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண சான்ஸே இல்ல. அசோக், இப்ப நான் சஸ்பெக்ட் இருக்குன்னு தான் சொல்லிருக்கேன். யாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்குள்ள நீங்களா ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இத பாருங்க தர்மகர்த்தா, உங்க மருமக சாவித்திரி இறந்ததுல இருந்து நீங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள தொடர்ந்து நிறைய துர்மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் நினைக்க தோணுது. நான் உறுதியா சொல்றேன், இந்த ஊருக்குள்ள போலீஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம தான் இந்த ஊருக்குள்ள யாரையும் இப்ப வரைக்கும் நுழையவே விடலையே. ஐயா, நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க ஐயா. இந்த பாருங்க, நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. பிறந்ததுல இருந்து அந்த செவ்வந்தியே எனக்கு நல்லா தெரியும். அவளுக்குன்னு கூட பிறந்தவங்க அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சின்னு யாருமே கிடையாது. சின்ன வயசுலயே அவளோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் மாசாணி அம்மன் அறக்கட்டளை தான் அவளை வளர்த்து ஆளாக்குச்சு. ஆனா என்னோட மருமக மாதிரி செவ்வந்தி இறந்து போன விஷயம் உங்களுக்கு, எனக்கு, நம்ம ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா செவ்வந்தியோட அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தி ஊருக்குள்ள வந்து 13 நாள் காரியம் பண்ற வரைக்கும் இருப்பேன்னு சொன்னால, என் தங்கச்சியோட கடைசி ஆசைன்னு அதை நிறைவேற்றுறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் ஃபிங்கர் பிரிண்ட் வாங்க சொன்னால, இது எல்லாத்தையும் யோசிச்சு நீங்க கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்க. வந்திருக்கிறது செவ்வந்தியோட அக்கா இல்லன்னு எனக்கு தோணுது, உங்களுக்கும் தோணும். இப்படி நான் யோசிக்கல தர்மகர்த்தா. ஆனா இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கும் அவன் மேல சந்தேகம் வருது. உங்களுக்கு நான் தெளிவா புரியற மாதிரியே சொல்றேன். உங்க கைரேகை ஏன் கைரேகன்னு ஆரம்பிச்சு மொத்தமா இந்த கிராமத்துல இருக்கிற 600 பேரோட ஃபிங்கர் பிரிண்டையும் நம்ம வாங்கி மேட்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா எதுவுமே கொலையாளியோட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகல. சோ இந்த கொலைய உங்க பெரியப்பா ஆவடியப்பன் ஒருவேளை பண்ணிருக்கணும். இல்ல
ஊர்ல பெரிய மனுஷனை சுத்திட்டு இருக்கிற அந்த தர்மகர்த்தா தான் பண்ணிருக்கணும். ஏற்கனவே இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு நான் டவுட்ல இருக்கும் போதுதான் நான் நிறைய விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன். இப்ப புரியுதா அசோக், நான் எதுக்கு உங்க பெரியப்பாவையும் அந்த தர்மகர்த்தாவையும் சொன்னேன்னு? மேடம், நீங்க சொல்றத வச்சு பார்க்கறப்போ எனக்கு என்னமோ அந்த தர்மகர்த்தா மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. எனக்கும் அதே தான் தோணுது. கொலகாரம் பக்கத்துல நம்ம நெருங்கிட்டோம். எப்படியோ நாளைக்குள்ள அந்த ராஸ்கல் யாருன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அசோக். மேடம், நீங்க ஒருத்தங்க மேல சஸ்பெக்ட் பண்ணா கண்டிப்பா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்தாங்க மேடம் ரிப்போர்ட். அப்புறம் மேடம், துர்கா தனியா இருப்பா, நான் கிளம்புறேன். சரி. என்ன திடீர்னு அலாரம் அடிக்குது? ஏய், ஒரு வழியா அவளை தூக்கிட்டு வந்தாச்சு. ஊருக்காரங்க எவனாவது பாக்குறதுக்கு முன்னாடி வெற்றி என்ன சொன்ன மாதிரி இவ சோழிய முடிச்சு விட்டுறானா? சரிடா. துர்கா ஏதோ ஆபத்தில் இருக்கா போல. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. டேய், இவ கழுத்துல சுருக்கு போட்டு மஞ்சள் குங்குமத்தை பூசி அடையாளத்துக்கு சூளத்தை வரைஞ்சு வச்சுட்டு சட்டு புட்டுன்னு போயிட்டே இருக்கணும். ஹலோ மேடம், நீங்க எங்க இருக்கீங்க? ஏன், என்னாச்சு? அது ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா மேடம், துர்கா ஏதோ பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? மேடம், நான் உங்களுக்கு மொபைல்ல லொகேஷனை ஷேர் பண்ணி விடுறேன். நீங்க இமிடியேட்டா அங்க வந்துருங்க மேடம். ஓகே, நான் வந்துடுறேன். சுத்தி யாரும் வர்றாங்களான்னு பாத்துக்கடா. ஓகேடா. டேய், முதல்ல அவ கழுத்தை எரிச்சு கொள்றா. யாரா நீங்க? வாடா வாடா, சீக்கிரம் வாடா, வந்துடுறா, சீக்கிரம் வாடா. துர்கா, டேய் டேய், துர்கா துர்கா துர்கா, என்னாச்சு துர்கா? துர்கா, கண்ணை திறந்து பாரு. துர்கா, எந்திரி துர்கா. துர்கா துர்கா, என்ன பாரு. டேய், ஏய், யாரா நீங்க? இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஏய், கேட்டுட்டு இருக்கேன். டேய் துர்கா, நிலங்கடானா? ஏய், டேய், எங்கடா ஓடுறீங்க?
ஏய் யாரா நீங்க? துர்கா மேடம், இவனுங்களை விட்டுறாதீங்க மேடம். நான் வரும்போது இவனுங்க துர்காவை கழுத்து நெரிச்சு கொலை பண்ண பார்த்தானுங்க. ஏய் 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 யாரா நீங்க? யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடா அண்ணா. சொல்லுங்கடா. அசோக், முதல்ல நீங்க துர்காவை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். துர்கா, துர்கா. ஹலோ துர்கா, துர்கா எந்திரி. துர்கா, சின்னையா வந்திருக்கேன். எந்திரி துர்கா. எந்திரி. சின்னையா. ஒண்ணு இல்ல. போலாம் வா. சின்னையா, பதில் சொல்லுங்கடா. யாரா நீங்க? மேடம், நாங்க கிளம்புறோம். பத்திரமா போங்க. வா. உங்களை எப்படிலாம் இங்க வச்சு விசாரிச்சா உண்மை வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்க, இல்லைன்னா பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். மேடம், எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம். எங்களை விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க மேடம். மேடம், காத்து வாங்கணும் தான் அந்த பக்கம் வந்தோம் மேடம். தயவு செய்து விட்டுருங்க மேடம். என்னது, காத்து வாங்க வந்தீங்களா? ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய இடத்துல வச்சு விசாரிச்சா அப்புறம் எல்லா உண்மையும் தோண வரும்டா. கௌரி, கௌரி. இத வர சித்தப்பா. பாத்து உட்காரு. துர்கா, துர்கா, துர்கா என்னாச்சு துர்கா உனக்கு? துர்கா என்ன ஆச்சு? கண்ணை திறந்து பாரு. சித்தப்பா, துர்காக்கு என்ன ஆச்சு சித்தப்பா? ஒண்ணு இல்ல, பதட்டப்படாத. சித்தப்பா இல்ல, நீங்க போய் சொல்றீங்க சித்தப்பா. அது ஐயோ, என்ன ஆச்சு சித்தப்பா? ஏதாவது பிரச்சனையா? நீ சீக்கிரம் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. போ, சீக்கிரம் போ. துர்கா, ஏய் சீக்கிரம் வா. இது வந்துட்டு என்னங்க? துர்கா, கொஞ்சம் தண்ணி குடி. துர்கா. சின்னையா, எனக்கு அதை இப்ப நினைச்சு பார்த்தாலும் ரொம்ப பயமா இருக்கு சின்னையா. எனக்கு அதை நினைச்சு பார்த்தாலே பதட்டமா இருக்கு. சித்தப்பா என்ன ஆச்சு சித்தப்பா? துர்கா, உனக்கு ஒண்ணு இல்ல, நீ பயப்படாத. நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். சித்தப்பா என்ன ஆச்சு துர்காக்கு? நீங்க ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. துர்கா வேற ரொம்ப பதட்டமா இருக்கா சித்தப்பா. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. கௌரி, நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. நான் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போயிருந்தேன்னா நம்ம துர்காவை இன்னைக்கு உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமா கௌரி, நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா போயிருந்தேன்னா துர்காவை கொலை பண்ணி அந்த பழிய தூக்கி அம்மன் மேல போட்டிருப்பாங்க. நல்ல வேலை, நான் துர்காவை கண்காணிக்க அவ செயின் டாலர்ல ஒரு டிராக்கரை வச்சு அந்த டிராக்கரை ஒரு ஆப் மூலமா என்னோட வாட்ச்ல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால்தான் துர்காவுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வந்துச்சு. அதை வச்சுதான் என்னால அந்த லொகேஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லனா அவனுங்க நம்ம துர்காவோட கதையவே முடிச்சிருப்பானுங்க. ஏற்கனவே ஊர்ல நடக்கிற எல்லா கொலைக்கும் அம்மன் தான் காரணம்னு மக்கள் நம்பிட்டு இருக்கிறப்ப துர்காவுக்கே இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னா
இப்ப இருக்கிற சூழ்நிலையை விட நிலைமை ரொம்ப விபரீதமாயிடும். துர்கா, சித்தப்பா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இல்ல கௌரி, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இங்க பாரு கௌரி, நான் மறுபடியும் சொல்றேன், இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரியல, துர்காவோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இனிமே துர்கா அந்த வீட்ல இருக்கிறது சேஃப்டியா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. கௌரி, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நீ பரிகாரம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் துர்கா என் கூடவே இருக்கட்டும். இல்ல சித்தப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் கௌரி, இந்த விஷயத்துல நான் சொல்றத மட்டும் நீ கேளு. நீ செய்யற இந்த அம்மன் பூஜை பரிகாரம் இது எதையுமே நான் எதிர்க்கவே இல்லை. நாளைக்கு பண்ண போற கடைசி பூஜைய எப்படி நீ பண்ணதான் போற. இங்க பாரு துர்கா, நீ இங்க இருக்க வேண்டாம். நீ இங்க இருக்கிறது உன் உயிருக்கே ஆபத்தாயிடும். கௌரி, துர்கா என் கூடவே இருக்கட்டும். நான் அவளை கூட்டிட்டு போறேன். இல்ல கௌரி, ப்ளீஸ் நீ வா. பாத்து மெதுவா. கௌரி, சித்தப்பா. வீணா, அந்த வெற்றி போன விஷயம் என்ன ஆச்சு? அவ கதையை முடிச்சிட்டானா? இல்ல அத்தை, இந்த முறையும் ஃப்ளாப் தான். வெற்றியும் அவங்களோட ஆளுங்களும் அந்த துர்காவை ஒண்ணும் பண்ண முடியாம பயந்து ஓடி வந்துட்டாங்க அத்தை. என்ன வீணா சொல்ற? ஆமா அத்தை, இந்த முறையும் உங்க புள்ள அசோக் ஓடி வந்து பெரிய ஹீரோ மாதிரி துர்காவை காப்பாத்திட்டான். துர்காவை ட்ராக் பண்றதுக்கு ட்ராக்கர் ஏதோ போட்டு வச்சிருக்கான் போல. கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து காப்பாத்திட்டானோ. எல்லாமே வீணா போயிடுச்சு. இனிமே அந்த துர்காவை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. வந்துட்டான் பாரு. இந்த வெற்றியே டைரக்டா களத்துல இறங்கி அப்படியே எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட்டுருவேங்கிற ரேஞ்சுக்கு சீன் போட்டுட்டு போனியே. கடைசியா என்னாச்சு? இங்க நீ ஓடி வந்ததுதான் மிச்சம். மேடம், இந்த முறை எதனால மிஸ் ஆயிடுச்சுன்னு உங்கள்ட்ட தான் தெளிவா போன்லயே சொன்னேனே மேடம். உங்க வீட்டு பையன் அசோக் அவ்வளோ கிரிமினலா ட்ராக்கரை செட் பண்ணுவானே எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? இந்த பாருங்க மேடம், நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. இந்தாங்க மேடம், இது நீங்க கொடுத்த பணம். அந்த பொண்ணோட கதையை முடிச்சிட்டு வந்து நான் மறுபடியும் இந்த பணத்தை வாங்கிக்கிறேன். வரேன் மேடம். வா. வா துர்கா. கோவில் பூஜை ஏகப்பட்ட வேலை அங்க கிடக்குது. இந்த நேரத்துல சின்னையா இங்க என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. சின்னையா, எதுக்காக நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்னாச்சு சின்னையா? ஏன் இதுக்கு முன்னாடி என்ன பார்க்காத மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, பொக்கிஷன் நம்ம பக்கத்திலே இருந்தா அதோட வேல்யூ நமக்கு தெரியாமலே போயிடும். அதே மாதிரி இத்தனை நாளும் நீ என் பக்கத்துல இருந்தும் உன்னோட வேல்யூ எனக்கு தெரியாமலே போயிடுச்சு துர்கா. என்னாச்சு சின்னையா உங்களுக்கு? இப்ப ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? என்னன்னே தெரியல துர்கா. இன்னைக்கு நைட்டு முழுக்க நீ என் கூட தான் இருக்கணும். அதுக்காக தான் கௌரி கிட்ட நான் அப்படி சொல்லி
உன்னை இங்க தனியா கூட்டிட்டு வந்தேன். நம்ம மேல எவ்வளவு அன்பு இருந்தா தனியா கூட்டிட்டு வந்திருப்பாரு. இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்? என்ன துர்கா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனா நீ ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்க. ஒண்ணு இல்ல சின்னையா, நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமானு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னே தெரியாத, சொல்ல முடியாத சந்தோஷமாவும் இருக்கு, பதட்டமாவும் இருக்கு. துர்கா, உனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தா என்னோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கும். இந்த பயமும் பதட்டமும் போய் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் உனக்குள்ள வரும். வேணும்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு. உனக்கு இப்போ பதட்டம் குறைஞ்சிருச்சா? இல்ல சின்னையா, இதுக்கு முன்னாடியாவது பதட்டமா மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ என் இதய துடிப்பு ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல துர்கா, நான் உன் பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கேன்ல, அதான் அப்படி தோணுது. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. எதுக்கு மன்னிக்கணும்? இல்ல, மன்னிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? நான் உங்க வாழ்க்கையில வந்ததே பெரிய தப்பு தானே. துர்கா, எதுக்கு இந்த டைம்ல தேவையில்லாம பரசெல்லாம் பேசிக்கிட்டு? இல்ல சின்னையா, எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதான் என் மனசுல உறுத்திக்கிட்டு இருந்த அந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். துர்கா, நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை பத்தி யோசிச்சு வருத்தப்பட்டு புலம்பாம அதை எப்படி சரி பண்ணணும், அதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னன்னு தேடணும். சும்மா எப்ப பார்த்தாலும் அதையே நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. துர்கா, மறுபடியும் என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு? இல்ல சின்னையா, நாளைக்கு கௌரியோட பரிகார பூஜை இருக்குல்ல, அதான் அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு துர்கா, நாளைக்கு நடக்க போற கௌரியோட பரிகார பூஜை எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதனால நீ தேவையில்லாம எதை பத்தியும் யோசிக்காத. நான் தான் உன் பக்கத்துல இருக்கேனே இப்போ, அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற? நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சின்னையா, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டம். அதான் எனக்கு இப்படிலாம் தோணுச்சு சின்னையா. துர்கா, இங்க பாரு துர்கா, டைமுக்கு தூங்காம ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருந்தா கூட இந்த மாதிரி நெகட்டிவா ஏதாவது யோசிக்க தோணும். அதனால நீ வா, முதல்ல நிம்மதியா படுத்து தூங்கு. தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சரியாயிடும். வா, எதுக்கு சின்னையா? என்ன யோசிக்கிறே? வா உட்காரு. தூங்கி எந்திரிச்சா மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு. நல்லா தூங்கு. கௌரி, நீ இப்ப அந்த மாசாணி அம்மனோட அவதாரத்தை எடுக்க போற. இந்த அகிலத்தை ஆள்ற அம்மன் அவதாரத்தை எடுக்கும் போது பல தடைகள் வரும் உனக்கு. மன உளைச்சல் ஆகக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனா அம்மனுடைய அவதாரத்தை நீ எடுக்கும்போது என்ன தடைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது.
வேற எந்த விதமான யோசனையும் உன் மனசுக்குள்ள வரவே கூடாது. இந்த மரணத்திலிருந்து இந்த ஊர் மக்களை எப்படி காப்பாத்துறதுன்னு மட்டும்தான் உன் நினைப்புல ஓடணும். நினைச்ச காரியம் கை கூடணும், ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு உன் மனசுல அந்த மாசாணி அம்மனை வேண்டிக்கிட்டு உன் உடம்புல அந்த அம்மனை எடுத்துக்கோ தாயே. அசோக், அந்த அடியாட்களை நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். யாரோ ஏவி விட்டு தான் இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வெறும் அம்பு மட்டும்தான். ஆனா ஏவி விட்ட வில்லு வேற பக்கம் இருக்கு அசோக். அவங்களோட கைரேகையை செக் பண்ணி பார்த்ததுல எதுவுமே நமக்கு கிடைச்ச கைரேகையோட மேட்ச் ஆகவே இல்லை. நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். எனக்கு என்னமோ உங்க பெரியப்பா ஆவுடையப்பன் இருக்காருல்ல, அவரு மேலதான் சந்தேகம் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது. என்ன மேடம் சொல்றீங்க? என் பெரியப்பா மேலையா? ஆமா அசோக், அந்த கைரேகை யாரோட கைரேகையோடையும் மேட்ச் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு டவுட்டே உங்க பெரியப்பா மேல வந்துச்சு. இருந்தாலும் என்னோட பெரியப்பா இப்படி பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்லையே மேடம். அசோக், உங்க பெரியப்பா தான் அதை செஞ்சாருன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணல. பட் எனக்கு அவர் மேலயும் ஸ்ட்ராங்கான டவுட் இருக்குன்னு தான் சொல்றேன். நீங்க முதல்ல அந்த தர்மகர்த்தா மேல தானே டவுட் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நான் அதை தான் சொல்றேன் அசோக். நம்ம எல்லாருடைய கைரேகையும் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அந்த தர்மகர்த்தாவோட கைரேகையையும் உங்க பெரியப்பாவுடைய கைரேகையும் மட்டும்தான் நம்ம எடுத்து பார்க்கல. அதனாலதான் எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு. எதை வச்சு மேடம் நீங்க இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவுக்கு வந்தீங்க? இந்த விஷயத்த சொல்லி ஐயோ, குளத்துல யாரோ செத்து கிடக்குறாங்களே, ஊருக்குள்ள மறுபடியும் கொலை விழுந்துருச்சு. ஐயோ ஐயோ, யார் செத்து கிடக்காங்கன்னு தெரியலையே. நம்ம ஊர்ல இன்னொரு கொலை விழுந்துருச்சு. ஐயோ மாசாணியம்மா, நீதான் இந்த ஊரை காப்பாத்தணும். அசோக், நான் அப்பவே சொன்னேன்ல, நான் அரெஸ்ட் பண்ண 2 பேரும் இன்னும் லாக்அப்குள்ள தான் இருக்காங்க. அவங்க லாக்அப்ல இருக்கும்போது இந்த கொலை நடந்திருக்குன்னா இந்த கொலையை கன்ஃபார்மா அவங்க பண்ணலன்னு தானே அர்த்தம். என்ன தர்மகர்த்தா, இங்க என்னதான் நடக்குது? முதல்ல உங்க மருமக சாவித்ரி இதே மாதிரி தான் இறந்து கிடந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு செவந்தி இதே மாதிரி தான் இறந்து கிடந்தா. இப்ப என்னடான்னா ராசாத்தியும் இதே மாதிரி இறந்து கிடக்குறா. இங்க என்னதான் நடக்குது? நான் தான் சொன்னேன்லையா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மனோட கோபம் தான். அம்மனோட கோபத்துக்கு ஆளானா இப்படித்தாயா அடுத்தடுத்து ஊருக்குள்ள துர்மரணம் நடந்துகிட்டே இருக்குமையா. நம்ம தெய்வ குத்தம் பண்ணிட்டோங்கிறத இப்பவாச்சும் இந்த ஊர் மக்கள் உணர்ந்து துர்காவையும் கௌரியையும் பரிகார பூஜை பண்ண விடாம தடுத்து நிறுத்தணுமையா. அத்தை, இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனிமே இந்த ஊர்ல நம்ம இருக்கிறது நம்ம உயிருக்கே ஆபத்தா இருக்கும் போல இருக்கு. நம்ம உயிருக்கு இங்க பாதுகாப்பு இல்ல அத்தை. ஆமா வீணா, நீ சொல்றதும் சரிதான். நாம இங்க வந்து வசமா மாட்டிக்கிட்டோம். கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற யார் யாருக்கும் சாவு வருது. இதே மாதிரி அந்த துர்காவுக்கும் ஒரு கதி நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயா,
இது சாதாரண ஆள் பண்ண மாதிரி தெரியல. ஏதோ அப்பாற்பட்ட சக்தி தான் இத பண்ண மாதிரி தெரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆத்தாவோட கோபமா கூட இருக்கலாம். அது எப்படிங்க? எந்த ஆதாரமும் இல்லாம அந்த ஆத்தா தான் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது சக்தி கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல, இறந்து போன எல்லா பொண்ணுங்க முகத்திலயும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு சிகப்பு சிலை கட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் இறந்து போன இடத்துல அம்மனோட சூலம் அறிகுறியா இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு அப்பாற்பட்ட சக்தியால தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஐயோ, அந்த அம்மனோட உக்கிரம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. யோ, என்னையா நீ? அம்மன் தான் கொலை பண்ணுதுன்னு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. அம்மன் தாயி நம்ம எல்லாருமே காக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்குள்ளே இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த அம்மனே வந்து எப்படி இந்த கொலையெல்லாம் பண்ணுவா? இல்ல, இதுல வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. என்னப்பா அது? கோபம் குறையவே இல்ல. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல இறந்து போன ராசாத்திக்கு முடிக்க வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா சுடுகாட்டுக்கு கொண்டு போற வேலையை பாருங்க. சரிங்கய்யா. இந்த பாருங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஊரு கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா அழிஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிரும். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல ஒரு உயிர் கூட மிஞ்சாது. எல்லாரையும் ஆத்தா கோபத்துல காவு வாங்கிடுவா. உடனடியா இந்த தெய்வ குத்தத்தை நாம எல்லாரும் சரி பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த ஊரு நல்லா இருக்கும். பெரிய அழிவில் இருந்து இந்த ஊரை நம்ம காப்பாற்ற முடியும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஐயா. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க ஐயா. சரிம்மா, பயப்படாத. ஐயா, எல்லார் வீட்லயும் பொண்ணுங்க இருக்குங்க ஐயா. இது வரைக்கும் செத்த பொண்ணுங்கெல்லாம் எதுக்காக செத்தாங்கன்னு தெரிஞ்சா கூட நாங்க கொஞ்சம் உஷாரா இருப்போம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையா. நாங்க பொண்ணை வச்சிருக்கிறதுனால தினம் தினம் பயந்து சாகுறோம். பயப்படாத பயப்படாத, பாத்துக்கலாமா பாத்துக்கலாம். இங்க பாருங்க, ஊர் ஜனங்க யாரும் பயப்படாதீங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா இன்னுமா உங்களுக்கு தெரியல? இது எல்லாமே தெய்வ குத்தத்தால தான் நடந்திருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜமீனோட வாரிசை உதாசீனப்படுத்தினீங்கல்ல, அதனாலதான் ஆத்தா கோவப்பட்டு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சரியான பாடம் கத்து கொடுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அக்கா, இந்த கோயிலை கட்டின, இந்த கோயிலுக்கு பாதுகாப்பா இருந்த ஜமீன் பரம்பரையில இருந்து வந்தவங்க இந்த திருவிழாவை நடத்தாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தீட்டுப்பட்டதோட இருக்கிற பொண்ணு இந்த திருவிழாவை எடுத்து நடத்துறது அந்த ஆத்தாவே ஏத்துக்கல. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. இதுவரைக்கும் நடந்த கொலையே ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை இப்போ துர்கா பண்ற இந்த பரிகாரத்தை அம்மன் ஏத்துக்கலனா என்ன வருது? ஐயா, இந்த கடைசி பரிகாரத்தை மட்டும் அம்மன் ஏத்துக்கிறாம போயிட்டான்னா அதுக்கப்புறம் அதனோட விளைவுகள் ரொம்ப அதிகமாயிருமையா. அம்மனோட கோபம் ரொம்ப உக்கிரமாயிடுமையா. அதனால இந்த துர்காவையும் கௌரியையும் இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புனா மட்டும்தான் இந்த கோயில் நடைய மறுபடியும் திறக்க முடியும்யா. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஊர்ல கொலை நடக்குதுன்றதுக்காக துர்காவையும் கௌரியும் ஊரை விட்டு வெளியே அனுப்பணுமா? என்ன கொஞ்சம் பெரியப்பா இவங்க? கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. இது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். துர்கா என்னோட மருமகளா இருந்தாலும் அவளால ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அதனால இவங்க எல்லாம் நிம்மதி இல்லாம போறாங்க. இந்த ஊரே அழிய போற சூழ்நிலை வர்றதுக்கு காரணமா இருக்கிறதே துர்கா தான். இந்த ஊரோட சட்ட திட்டத்தையும் விதிமுறையையும் மீறும் போது அது யாரா இருந்தாலும் சரி, இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பணும்னா அனுப்பிச்சுதான் ஆகணும். அந்த துர்காவும் கௌரியும் ஊரை விட்டு வெளியே போனா மட்டும்தான் கோயில் நடைய மறுபடியும் திறக்க முடியும்னு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்புறாங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. துர்காவளையும் கௌரியாலையும்
இந்த ஊருக்கு எந்த ஆபத்துமே வராது. சொல்றதை கேளுங்க. அசோக், இதுக்கு மேல இதை இப்படியே விட்டு வைக்க முடியாது. இந்த ஊரு மக்கள் எல்லாரையும் முட்டாளாக்கி யாரோ ஒருத்தன் தான் இப்படி எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே அந்த கொலைகாரனை நம்ம விட்டு வச்சா ஊர்ல இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு சவா விழுந்துகிட்டே தான் இருக்கும். கடவுள் பேரை சொல்லி ஒருத்தவங்க இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறது மிகப்பெரிய பாவம். அது பெரிய கிரைமும் கூட. கரெக்ட் மேடம். ஆனா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நாமளும் எத்தனையோ வழியில ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு எந்த குழுவும் கிடைக்க மாட்டேங்குது. இதை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, இப்ப வரைக்கும் நமக்கு காரணம் கூட தெரியாம இருக்கே மேடம். எதையுமே ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட எவிடன்ஸே இல்லையே. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அசோக். இன்னைக்குள்ள எப்படியாவது அந்த கொலைகாரன் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இல்லனா அது இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட நிம்மதியையும் உயிரையும் பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சே தீருவேன். அம்மா தாயே, சின்னையா என் மேல இப்போ எப்படி பாசமா இருக்காரோ அதே மாதிரியே எப்பவுமே என் மேல பாசமா இருக்கணும். இன்னைக்கு நடக்க போற பரிகார பூஜையில கௌரி நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். அதுக்கு நீதாவ கூட துணையா இருக்கணும். சின்னையா, சின்னையா இங்கதானே இருந்தாரு. சின்னையா, கதவு பூட்டி இருக்கு. சின்னையா, 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 வெளியே இருக்கீங்களா? சின்னையா, 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 சின்னையா எங்க போனீங்க? விளையாடாதீங்க சின்னையா. சின்னையா, கௌரியோட பரிகார பூஜைக்கு போகணும். சீக்கிரமா கதவை திறங்க சின்னையா. சின்னையா, 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 சின்னையா எங்க போனாருன்னே தெரியலையே. எதுக்கு இப்படி பண்றாரு? நேத்து ராத்திரி நீங்க கூட்டிட்டு வந்தாரு. இப்ப எதுக்காக என்ன இங்க அடைச்சு பூட்டிட்டு எங்க போனாருன்னு தெரியலையே. ஐயோ, நான் பூஜைக்கு போகணுமே. சின்னையா, சின்னையா, சின்னையா,
அசோக், துர்கா எங்க? மேடம், துர்காவை தனியா ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன அசோக் சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல மேடம். நீ வெளியே வந்தா உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு நானும் எத்தனையோ தடவை துர்கா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. கௌரி பண்ண போற பரிகாரத்துல நான் கௌரி கூட தான் இருக்கணும்னு துர்கா என்கிட்ட சொன்னான். ஆனா துர்காவுக்கு ஏதாவது தப்பா நடந்துருமோன்ற பயத்துல நான் அவளை ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஆனா இப்போ துர்கா சேஃபா தானே இருக்கா? ஆமா மேடம், சேஃப் தான். ஆனா அங்க போய் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஓகே தான். மேடம், அந்த ரிசல்ட் என்ன ஆச்சு? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ கடைசியா நடந்த கொலையில நமக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கொலை நடந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச பிளட் சாம்பிளை வச்சு பார்க்கும்போது அந்த பிளட் கண்டிப்பா கொலையாளியோட பிளட் சாம்பிளா தான் இருக்கும். எதை வச்சு மேடம் இவ்வளோ அக்யூரேட்டா அது கொலையாளியோட பிளட் சாம்பிள்னு சொல்றீங்க? ஏன்னா இறந்து போன அந்த பொண்ணோட பிளட் நமக்கு கிடைச்ச பிளட் சாம்பிளோட மேட்ச் ஆகல. சோ கொலை செய்யப்பட்ட அது அந்த பொண்ணோட பிளட் இல்லாம இன்னொரு பிளட் இருக்குன்னா கண்டிப்பா அது கொலையாளியோட பிளட்டா தானே இருக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலையே சுத்துது. இப்பவே தலை சுத்துதுன்னா எப்படி? இன்னும் நாம கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கே. மேடம், அந்த இடத்துல எப்படி மேடம் வேற ஒரு பிளட் சாம்பிள் வந்திருக்கும்? இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் கொலையாளிக்கும் ஏதாவது ஸ்ட்ரகிள் நடந்திருக்கலாம். அப்போ கொலையாளிக்கு அடிபட்டிருக்கலாம். அதனால வந்த பிளட் சாம்பிளா கூட இருக்கலாம்ல. என்ன வெற்றி, என்ன சொல்ற? உன்னோட பிளான் என்ன? இன்னைக்கு சொக்கப்பான வதம் நடக்கிற நாள். அந்த கௌரி அம்மனா மாறி தான் கையாலேயே அசுர பொம்மைய குத்தி கொலை பண்ணிட்டு நெருப்பெடுத்து அது மேல போடுற திருவிழா நடக்கும். என்னோட பிளான் என்னன்னு சொல்றேன். பிளான் என்னன்னா, சொக்கப்பான வதம் நடக்கிற வைக்க போறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம துர்காவை மறைச்சு வச்சிருவோம். அங்க துர்கா இருக்கிறது தெரியாம கௌரி தான் கையாலேயே உசுரோட இருக்கிற துர்காவுக்கு கொல்லி போட்டுருவான். சூப்பர் வெற்றி. கௌரி கையாலேயே துர்கா செத்துருவான்னு கேக்குறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா முதல்ல துர்காவை தூக்கணுமே. இப்ப துர்கா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் ஆளை வச்சு ஸ்மெல் பண்ணியாச்சு மேடம். துர்கா எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. உங்க பையன் அசோக் தான் காட்டு பங்களால இருக்கிற தனி வீட்டுல கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காரு. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போய் துர்காவை நாங்க கடத்திடுவோம். நாங்க போட்டதை விட நீ போட்டதுதான் பெரிய ஸ்கெட்ச். ஆமா மேடம், சொக்கப்பான வதம் முடிஞ்சு பாக்குறப்ப அங்க துர்காவோட எலும்பு கூட மிஞ்சாது. அங்க பாருங்க. மேடம், நீங்க சொன்னதை வச்சு பாக்குறப்பையும் அந்த தர்மகர்த்தா கால் அடிபட்டிருக்கிறத பாக்குறப்பையும் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அசோக், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். எனக்கு என்னமோ இந்த கொலை எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த தர்மகர்த்தான் தான் தோணுது. ஆமா மேடம், நீங்க சொன்னதை எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ அந்த குளத்தங்கரையில இருந்த பிளட்டும் இப்ப இவர் காலில் அடிபட்டிருக்கிறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு டவுட் பட தோணுது மேடம். மேடம், இன்னொரு முக்கியமான விஷயம். நேத்து வரைக்கும் இவரு காலெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அசோக், இந்த ஆளு தான் எல்லா கொலையும் பண்ணதுன்னு உறுதியாச்சுன்னா முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. மேடம், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இந்த ஊருக்குன்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால நம்ம இதை ரொம்ப பொறுமையா தான் டீல் பண்ணி ஆகணும். கடைசி நேரத்துல
ஏன் இந்த சின்னையா இப்படி பண்றாரு? நேத்து நைட்டு பேசுறப்போ கௌரியோட பரிகார பூஜை நல்லபடியா நடக்கும், நான் உன் பக்கத்துல இருக்கேன்னு சொன்னாரு. ஆனா இப்போ சின்னையா எங்க போனாருன்னு தெரியலையே. பாவம், என்னோட கௌரி தனியா இருந்து கஷ்டப்படுவா. எனக்காக அவ காத்துக்கிட்டு இருப்பா. கௌரியோட பரிகார பூஜைக்கு அங்க இருக்கலான்னு பார்த்தா அதுக்கு கூட போக விடாம சின்னையா அடைச்சு வச்சுட்டு போயிட்டாரு. அம்மா தாயே, ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன கௌரி கிட்ட நீ கூட்டிட்டு போமா. சின்னையா வந்துட்டாரு நினைக்கிறேன், சத்தம் கேக்குது. எங்க யார் நீங்க? எங்க சின்னையா? உங்க சின்னையாதான் நீ தனியா இருக்கன்னு சொல்லி எங்க 3 பேரையும் உனக்கு துணையா எங்களை அனுப்பியிருக்காரு. டேய் தூக்குங்கடா. ஏய் ஏய், விடுங்க. 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு வேலையை முடிக்க துப்பு இல்லைன்னு அந்த பொம்பளை என்ன அசிங்கப்படுத்தி காரி துப்பிட்டான். இப்ப அவளுக்கு இந்த வெற்றி யாருன்னு காட்டுறேன்டா. எழுதுருவாங்கடா. மனசுக்குள்ள அந்த வக்கீலுக்கு பெரிய சிபிஐன்னு நினைப்பு. இந்த டிராக்கர் இருக்கிறதுனால தானே எங்களுக்கு இவ்வளவு ஆட்டம் காட்டின. இப்ப இந்த டிராக்கரையும் தூக்கியாச்சு, உன் பொண்டாட்டி துர்காவையும் தூக்கியாச்சு. நீ உண்மையிலேயே சரியான ஆம்பளையா இருந்தா இப்ப உன் பொண்டாட்டிய கண்டுபுடுறா பாப்போம். டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல சொக்கப்பான வதம் ஆரம்பிச்சிரும். அந்த கௌரி தான் கையால தீ எடுத்து அசுரனை வதம் பண்ணி நெருப்படுத்து கொளுத்துவா. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அத சொக்கப்பான வதம்னு நினைப்பாங்க. ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் அது அவ சித்தி துர்காவோட வதம்னு. துர்கா செத்ததுக்கு அப்புறமா அந்த அம்மா கிட்ட நம்ம 1க்கு 2 பணம் வாங்கிடலாம். ஆனா அந்த அசுரனுக்கு முன்னாடி சொக்கப்பானைக்குள்ள இவளை நாம பார்சல் பண்ணணும். மயக்கத்துல இருக்கும் போதே இவ உயிர் பிரிஞ்சிரும். யார் கண்ணுக்கும் படாம அவளை தூக்கிட்டு வந்துடலாம். வா வா.
ஒருவேளை இவ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம்ல. டேய், அவ இந்த ஜென்மத்துக்கு எந்திரிக்க முடியாது. அந்த மயக்க மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ரொம்ப நேரத்துக்கு அது வேலை செய்யும். என்ன நடந்தாலும் இதுக்கப்புறம் கண்டிப்பா அவளால எந்திரிக்க முடியாது. டேய், ஆளுங்க வராங்க. ஓடுடா, ஓடு. அசோக், ஆரம்பத்துல இந்த கேஸ்ல சந்தேகமா இருந்த சில கேரக்டர்ஸ் எல்லாரையும் நான் விசாரிச்சுட்டேன். அவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க. அதனால இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சந்தேகமே தர்மகர்த்தா மேலதான். நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே ஒருவேளை அவராதான் இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அன்னைக்கு கிடைச்ச பிளட் சாம்பிள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். எப்படியும் இன்னைக்கு ஈவினிங் அந்த பிளட் சாம்பிளோட ரிசல்ட் நமக்கு கிடைச்சிரும். அந்த பிளட் சாம்பிள் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மற்றவங்க பிளட் சாம்பிளோட மேட்ச் ஆகுதான்னு நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். பிளட் சாம்பிள் ஒருவேளை மேட்ச் ஆயிடுச்சுன்னா இம்மீடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலனா நம்ம தர்மகர்த்தாவுக்கு ஏதாவது ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு அவரோட பிளட் சாம்பிளை எடுத்து அதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். அசோக் மேடம், கொஞ்சம் அங்க பாருங்க. மேடம், என்னது? எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. அதான் அசோக், எனக்கும் ஒண்ணுமே புரியல. தர்மகர்த்தாவுக்கு கால்ல கட்டு இருந்தது, இப்போ உங்க பெரியப்பாவோட கையில கட்டு இருக்கு. அது எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல அடிபடும்? எனக்கு என்னமோ இது கோஇன்சிடென்ட் மாதிரி தெரியல. எனக்கு இப்ப வரைக்கும் புரியல மேடம். ரொம்ப யோசிக்க வைக்குது. நல்லா இருந்த பெரியப்பாவுக்கு திடீர்னு கையில் அடிபட்டிருக்கு, தர்மகர்த்தாவுக்கு கால் அடிபட்டிருக்கு. நடந்த கொலைகள்ல இவங்க ரெண்டு பேருக்குமே கனெக்ஷன் இருக்கான்னு யோசிக்க தோணுது மேடம். எனக்கும் அதேதான் யோசனையா இருக்கு. வேதவல்லி அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு கௌரி. இப்ப நீதான் எங்க எல்லாருக்கும் காவல் தெய்வம். உலகத்தை காக்கிறவளே நீதானே அத்தா. நான் தான் உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் தாயே. அந்த அம்மனோட வடிவத்துல நான் வந்தாலும் நம்ம எல்லாரோட பிரச்சனையையும் தீர்த்து வைக்க போறது அந்த மகமாயி தானம்மா. நடக்க போற இந்த சொக்கப்பான பூஜை நல்லபடியா முடியணும். அதுக்கு உங்களை மாதிரி நல்ல ஆத்மாக்களோட ஆதரவு எப்பவும் உறுதுணையா இருக்கணும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மா தாயே, நீ போடுற நாடகத்துல
இந்த அடியாளுக்கு ஒரு வேஷம் கொடுத்திருக்கியாம்மா? இந்த உலகத்தை இயக்குறவளே நீதானேம்மா. பூமாதேவியா இருந்து எல்லாரையும் தாங்குறவளும் நீதானேம்மா. அடுத்து நீ என்ன நடத்த போறேங்கிறத முடிவு பண்ணிட்ட தாயி. அதை செயல்படுத்துறதுக்கு என்ன ஒரு கருவியா பயன்படுத்திக்க போற. இந்த கொடுப்பனை உலகத்துல எத்தனை பேருக்கு கிடைக்கும் தாயி? அரக்கனை வதம் செஞ்சு அகிலத்தை காக்கிற அகிலாண்டேஸ்வரியோட ருத்ர தாண்டவத்தை இப்ப எல்லாரும் பார்க்க போறாங்க. மேடம். அசோக், உங்களை நான் எதுக்கு இப்ப வர சொன்னேன்னா ஒரு முக்கியமான விஷயம். அசோக், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இல்ல மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். பேசுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, என்னது? என்ன சொல்றீங்க? சரி சரி சரி, நீங்க பதட்டப்படாதீங்க. இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். மேடம், என்னாச்சு மேடம்? போன்ல யாரு ஏதாவது பிரச்சனையா மேடம்? ஏன் உங்க முகம் இவ்வளவு பதட்டமா மாறி இருக்கு? அசோக், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வந்து உங்களுக்கு டீடைலா நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். மேடம், நானும் வரவா? வேண்டாம் அசோக், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்க. தம்பி, சொக்கப்பானை வதம் செய்ய நேராச்சு. துர்காவை வேற காணாம. துர்கா கொஞ்சம் நவருங்க. துர்காவை வேற அந்த ரூம்ல தனியா விட்டுட்டு வந்திருக்கோம். அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா, ஏது பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. இந்நேரம் எழுந்து துர்கா ஒரு வேலை என்ன தேடிட்டு இருப்பாளோ? நைட்டு முழுக்க அவ கூட தான் இருந்தேன், ஆனா இப்ப அவளை தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். என்னோட மைண்ட் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னாலும் என்னோட மனசு என்னமோ ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கே. என்ன பண்ணலாம்? எதுக்கும் நாம துர்காவை நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கண்கொள்ளா காட்சிய இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கௌரி எந்த துர்காவுக்காக இதெல்லாம் பண்றாளோ அந்த துர்காவை இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ கையாலேயே வதம் பண்ண போறா. நீ சொல்றது சரிதான் வீணா. அதுக்காக தான் நான் இப்ப காத்துட்டு இருக்கேன். இப்ப இங்க நடக்க போறது சொக்கப்பான வதம் இல்ல, இது வரைக்கும் மொத்தமா நம்ம குடும்பத்தை பிடிச்ச பீட ஒழிய போற வதம். என் மருமக சாவித்திரிய காவு கொடுத்துட்டு என் குடும்பமே நிம்மதி இல்லாம தெரியுது. இது எல்லாத்துக்கு காரணம் இவளுக்கு தான். இந்த வேப்பில திருவிழா நடத்தவே கூடாது. துர்கா, துர்கா, ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுதான் யாருக்கும் தெரியாம எல்லா முன்னேற்பாட்டோடையும் அவளை இங்க கொண்டு வந்து வச்சோம். அப்ப நாம பயந்த மாதிரியே ஏதோ தப்பா நடந்திருக்கு. பூட்டு உடைஞ்சிருக்கு, டிராக்கர் கீழே விழுந்து கிடக்கு. அப்படின்னா யாரோ ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணி தான் துர்காவை இங்கிருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. துர்கா, யாரு? ஹலோ, யாரு? வணக்கம் வக்கீலு. என்ன குரல் ஒரு மாதிரியா பதட்டமா இருக்கு? உன் பொண்டாட்டிய காணும்னு தெரியறியா? ஏய், யாரா நீ? நான் யாருன்னு சொன்னா என்ன தூக்கிடுவியா? உன் மனசுக்குள்ள பெரிய ஹீரோன்னு நினைப்பா? டேய் டேய், ஒழுங்க மரியாதை என் துர்கா எங்க இருக்கான்னு சொல்லிரு. யாரா இவன்? சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. உனக்கு போனை போட்டு உன் பொண்டாட்டிய தேடுறியான்னு விசாரிச்சா கொஞ்சம் கூட அறிவில்லாம மறுபடியும் நீ எங்கிட்டே நீ அவளை எங்க வச்சிருக்கன்னு கேக்குற. நீ எல்லாம் எப்படா லாயரான? சார் சார் சார், சாரி சார், சாரி சார். சார், என் வைஃப் ரொம்ப பாவம் சார். அவளுக்கு எதுவுமே தெரியாது சார். தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. டேய் வக்கீலு,
நீ யாரு, உன் ஒய்ஃப் எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நீ பண்ண காரியத்தினாலதான் நான் அசிங்கப்பட்டேன்டா. இது வரைக்கும் நான் தொட்டு முடியாம போன காரியம் எதுவுமே கிடையாது. இப்போ சொல்றேன்டா, உன் பொண்டாட்டிய நான் தான்டா தூக்குனேன். அன்னைக்கு பெரிய டிடெக்டிவ் மாதிரி டிராக்கர் வச்சு என்னென்னமோ பண்ணல. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னால அவளை காப்பாத்தவே முடியாதுடா. அவ கோயில்ல தான் இருக்கா. உன்னால முடிஞ்சா உன் பொண்டாட்டிய தேடி கண்டுபிடி பாப்போம். டேய், யாரா நீ? என்ன சொல்ற? இப்ப மட்டும் நீ என் கையில கிடைச்சனா உன்னை கொன்றுவான்டா. ஹலோ ஹலோ, இங்க பாரு கௌரி, இதுதான் உனக்கு கடைசி பரீட்சை. அந்த அசுரனை அந்த அம்மன் வதம் பண்ண இடம், அதே இடத்துல தான் நீ இப்ப அம்மன் வேஷத்துல இருக்க. அவங்க உன்னை எதிர்க்க அசுரனோட உருவம் இருக்கு. நீ பத்த வைக்க போற நெருப்பு அந்த அசுரனை எரிச்சு சாம்பலாக்கணும். ஜெய வீர ஜெய துர்க்கையே, காமாட்சி மீனாட்சி மகமாயே, அங்காளி செங்காளி அங்காளியே, நாமணி விளக்கில் கன கோபம் காட்டுகிற சண்டி சமுண்டி பகவதி